Hi and hello to everyone. Welcome to this Boo Boo English channel and watch this video till the end. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 ப்ரோஸ். நம்ம ப்ரோஸோட டைட்டில் பார்த்தீங்கன்னா இட்கா. அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நிறையா வேரியஸ் பிக்சர்ஸ் இருக்குது. இதை நம்மளுக்கு என்ன கன்வே பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் நிறையா பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் திஸ் ஆல் அண்ட் ரைட் இட் இன் டு த பாக்ஸ். ஓகே, ஆனால் பட் இது நமக்கு தேவையில்லை. ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக லெசனுக்குள்ளே போயிடலாம். செக்ஷன் 1. How wonderful and beautiful was the morning of it. The trees looked greener, the field more festive, the sky had a lovely pink glow, the sun seemed brighter and more dazzling than before to wish the world a very happy it. ஓகே, இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஈட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன். அது யார் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா முஸ்லீம்ஸ் தான் அது செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப கிராண்டாகவும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஈட் மார்னிங் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே விழா நடக்குது அப்படின்றது அந்த பிளேஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் த ஸ்கை ஹேட் அ லவ்லி பிங்க் க்ளோ. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்கை வந்து ரொம்பவே பிங்க் க்ளோவில் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஈட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து நடக்குது அப்படின்றதுக்காக ஸ்கை கூட ரொம்ப பிங்க் க்ளோவாக ரொம்ப லவ்லியாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த சன் சீம்டு பிரைட்டர். சன்னுனாவே எப்போவுமே பிரைட்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோர் டேஸ்லிங். டேஸ்லிங்னா என்ன, ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த சன்னோட ரேஸ் அன்னைக்கு ஈட் அப்படின்றதுனால அது நம்மளுக்கெல்லாம் பார்த்து விஷ் பண்ணுது. அந்த மார்னிங் ஈட் வந்துட்டு விஷ் பண்ணுது, வெரி ஹாப்பி ஈட் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது. நெக்ஸ்ட்டு போகலாம். The village was filled with excitement. Everyone was up early to go to the Idgah. The boys were more excited than the others. They had been talking about it all the time. Finally, the day had come, and now they were impatient. They were taking their treasure out of their packets, counting and recounting it before putting it back. Momot counted 1, 2, 10, 12. He had 12 coins. Mohsin had 1, 2, 3, 8, 9, 15 coins. With this money, they would buy countless things. Toys, sweets, paper pipes, rubber balls and much more. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஹோல் வில்லேஜ், அதாவது வில்லேஜ்னால் கிராமம்னு எல்லாத்துக்குமே தெரியும், அந்த ஹோல் கிராமமும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸைட்மெண்ட்னால் என்ன, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது, அதுதான் வந்து எக்ஸைட்மெண்ட். அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் அப் இயர்லி டு கோ டு இட்கா. அந்த இட்கான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர், நிறைய பொருட்கள் எல்லாம் அடுக்கி வச்சு அந்த இடத்துல அதை வந்துட்டு விலைக்கு கொடுப்பாங்க அந்த ஃபேர். ஆனால் அங்கே ப்ரேயரும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு தனக்கு தேவையான பொருட்களை அந்த மக்கள் வாங்கிட்டு போவாங்க. அதுதான் இட்கா. எல்லாருமே அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இயர்லியாக எந்திரிச்சு, சீக்கிரமாகவே எந்திரிச்சு. யூஸ்வலாக நம்மளோட ஃபங்க்ஷன் ஏதாவது செலிப்ரேட் பண்ணணுன்னாவே நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சிருவோம். அதே மாதிரி இவங்களும் சீக்கிரமாக எந்திரிச்சு அந்த இட்கா போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அங்கே இருக்கிற பசங்க, குட்டி குட்டி பசங்க தான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க மற்றவங்களை விட அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ்வலாக நம்மளோட செலிப்ரேஷனில் நம்ம தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், சின்ன பசங்க தான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இங்கேயும் சின்ன பசங்க தான் ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஈட் பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ அப்படின்னா அந்த ஈட் வர்றதுக்கு முன்னாடி, அந்த டே வர்றதுக்கு முன்னாடி, அந்த டே வரப்போகுதுன்னு அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டே இருப்போம். நம்மளோட தீபாவளியும் அப்படித்தான். தீபாவளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருப்போம். கடைசியில் வந்துட்டு அந்த டே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும்
வரப்போகுதுன்னு சொல்லி ஃபைனலாக அந்த டேவும் வந்துருச்சு. ஸோ இப்போ இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இம்பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பேஷண்ட்னா பொறுமையே இல்லை. பிகாஸ் அந்த டே வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறனால பொறுமையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் தே வேர் டேக்கிங் த ட்ரெஷர்னா ஒன்றும் இல்லை, மணி. ஃபங்க்ஷன்னாவே நம்ம மோஸ்ட்லி வந்துட்டு மணி ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்குவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ட்ரெஷர்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணி அவங்களோட திங்ஸை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அந்த ட்ரெஷர்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் ரீகவுண்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் பேக்கெட்குள்ளே போடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே மாமூட் அப்படின்ற ஒரு சின்ன பையன் அவனோட காயின்ஸ் எல்லாம் எண்றான். எத்தனை காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 12 அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற காயின்ஸ் எழுதுறான். டோட்டலாக அவன்கிட்ட வந்து எத்தனை காயின்ஸ் இருக்குன்னா 12 காயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி மோசின்ற ஒரு சின்ன பையனும் அவனோட காயின்ஸ் எல்லாம் எண்ணி பார்க்குறான். அவன்கிட்ட மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 காயின்ஸ் இருக்குது. இந்த மணியெல்லாம் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா, நிறைய கவுண்ட்லெஸ் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. கவுண்ட்லெஸ்னால் அது எண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்துட்டு நிறையா திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா டாய்ஸ், ஸ்வீட்ஸ், பேப்பர் பைப்ஸ், ரப்பர் பால்ஸ் அப் அண்ட் மச் மோர். இது எல்லாமே வாங்கணும். ஸ்வீட்ஸ் வாங்கணும், பேப்பர் பைப்ஸ் வாங்கணும், நெக்ஸ்ட்டு ரப்பர் பால் வாங்கணும், அண்ட் அதை விட ஏகப்பட்டது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃபில் வாங்க பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. The happiest of the boys was Hamid. He was only 4, thin and poorly dressed. Last year his father had died of cholera. Then his mother also died. From then Hamid lived with his old granny Amina and was as happy as a lark. She told him that his father had gone to earn money and that his mother had gone to Allah to get lovely gifts for him. This made Hamid very happy. Hamid had no shoes on his feet. The cap on his head was soiled and tattered. He knew that his father would come back with sacks full of silver and his mother with gifts from Allah. Then he would have more than Mahmoud, Mohsin, நுரே அண்ட் சாமி. இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பியஸ்ட் ஆஃப் தி பாய்ஸ் வாஸ் ஹமிட். அப்படின்னா அங்கே இருக்கிற பசங்கள்லேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமிட்ன்ற ஒரு சின்ன பையன். இவன் தான் நம்மளோட ஸ்டோரியோட ஹீரோ. இம்பார்ட்டண்ட் கேரக்டர் வந்து ஹமிட் தான். அவன் வந்து 4 years ஓல்டு. அவனோட வயசு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 years. அப்புறம் ரொம்ப வந்து ஒல்லியாக இருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் புவர்லி ட்ரெஸ்னால் ரொம்ப ஏழ்மைத்தனமாக அவனோட ஆடைகளை உடுத்தியிருக்கான். லாஸ்ட் இயர் வந்து அவங்களோட அப்பா வந்துட்டு, அதாவது ஹமிட்டோட அப்பா வந்துட்டு காலரா அப்படின்ற ஒரு நோயால் தாக்கப்பட்டு இறந்து போயிட்டார். அதற்கப்புறம் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அதைத்தான் சொல்கிறாங்க. ஆனால் ஹமிட் வந்துட்டு அதுக்கப்புறம் யாரு கூட வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு பார்த்தா அவனோட கிராண்ட்மா. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஆமினா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். எது மாதிரி ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னா லார்க் அப்படின்ற ஒரு பேர்டு மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபாதரும் மதரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லலை. ஏன்னா அவன் சின்ன பையன் இல்லையா, அதனால் அதை மறைச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவனோட ஃபாதர் வந்து எங்கே போயிருக்காரு அப்படின்னா நிறையா சம்பாதிக்கிறதுக்காக போயிருக்காரு. அதே மாதிரி அவங்க மதர் எங்கே போயிருக்காங்கன்னா அல்லாஹ்கிட்ட போயிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவனுக்காக, அதாவது ஹமிட்காக நிறைய கிஃப்ட்ஸ் வந்து அல்லாஹ்கிட்டேருந்து வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு பொய்யை சொல்லி வச்சுருக்காங்க. திஸ் மேட் ஹமிட் வெரி ஹாப்பி. ஆனால் இது வந்து உண்மைன்னு நினச்சி அவன் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தான். ஆனால் ஈவன் அவன் காலுக்கு போடுற நல்ல ஷூஸ் கூட இல்லை. அண்ட் தென் அவனோட கேப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாயில்டுன்னா என்னது, மண்ணாக இருக்குது. டேட்டர்ட் அப்படின்னா டான், ரொம்ப கந்தலாக கிழிசலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹி நியூ தட் இஸ் ஃபாதர் வுட் கம் பேக் வித் சாக்ஸ் ஃபுல் ஆஃப் சில்வர். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பாட்டி சொன்ன பொய்யை ஹமிட் நம்பிட்டு என்ன நினைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளோட அப்பா ஒரு சாக் ஃபுல்லாக ஒரு சில்வர் காயின்ஸோடு வருவார். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அம்மாவும் அல்லாட்டிருந்து நிறைய கிஃப்ட்ஸ் நம்மளுக்காக வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கான். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அப்போ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் தான் மோமூட், மோசின், நுரே, சாமி இவங்களெல்லாம் விட நிறையா நான் வச்சுருப்பேன் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கான். இதுதான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம் வாங்க. Hamid's granny Amina was sad. It was it
and she did not have even a handful of grains. If only her son were there, it would have been a different kind of it. Hamid went to his grandmother and said, "Granny, I will be the first to get back, don't worry." Amina was worried. Other boys were going out with their fathers. How could she let him to go to the fair all by himself? இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹமிட்டோட கிராணி வந்து ரொம்பவே சேடாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு வந்துட்டு நாள் என்ன, ஒரு ஃபெஸ்டிவலான நாள், ஈட் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல். ஆனாலும் அவங்கக்கிட்ட ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட கிரைன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கிரைன்ஸ்னால் என்னது, நெல்மணிகள், அது இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அவங்களோட சன் இருந்திருந்தா இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இட்டாக இருந்திருக்கும், ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கும், தேவையானதெல்லாம் கிடச்சிருக்கும். ஆனால் இப்படி கொண்டாட வேண்டிய சூழ்நிலை இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அந்த டைமில் ஹமிட் வந்துட்டு கிராண்ட் மதரை பார்க்க வந்துட்டு, "கிராணி, ஐ வில் பி தி ஃபர்ஸ்ட் டு கெட் பேக்." நான் தான் வந்து முதல்ல அங்கேருந்து வருவேன், ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆமினா வந்து ரொம்பவே மறுபடியும் ஒரியாக இருக்காங்க. ஏன்னு பார்த்தா, மற்ற பசங்கள்லாம் யார் கூட போகிறாங்கன்னா அவங்க அப்பாக்களோட போகிறாங்க. ஆனால் இந்த பையன் சின்ன பையனாக இருக்கானே, இவனை எப்படி தனியாக நம்ம அனுப்புறது எல்லாத்தோடையும், அவனே போயிட்டு வான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்க சேடாக இருக்காங்க. இதுதான் இந்த பேராகிராஃபில் இருக்கிறது. வாங்க நெக்ஸ்ட் பேராகிராஃப்க்கு போகலாம். Hamid left with the other boys. Hamid was like one with wings on his feet. They ran on ahead of the elders and waited for them under a tree. They reached the suburbs of the town, and on both sides of the road were big houses of the rich. In the gardens, mango and lychee trees were full of fruits. Then they came across the stores of the sweets vendor, all decorated so gaily. Every store had sweets piled up in the heaps like mountains. In the last பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹமிட் வந்து இதை சொல்லிவிட்டு அவங்க கிராணி கூட பேசிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தா, மற்ற பசங்களோட அவன் அங்கேருந்து போயிடுறான். அந்த டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தால் யூஸ்வலாக நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்போம், ரொம்பவே ப்ளே பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு ரன்னிங் ரேஸ் மாதிரி வச்சு எல்டர்ஸ் முன்னாடி யார் போடுறது அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டு ஒரு மரத்துக்கு அடியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, காலில் ரெக்க கட்டி விட்டது மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தே ரீச் தி சபர்ப்ஸ் ஆன் தி டவுன். சபர்ப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அவுட்ஸ்கிட்ஸ், அதாவது வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு இடத்துக்கு போகணும்ல, வெளியே போகணும், அதைத்தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டவுனை தான் அவுட்ஸ்கிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவுட்ஸ்கிட்ஸ்க்கு போய் அங்கே எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அங்கே போத் சைட்ஸ் ஆஃப் ரோட், ரெண்டு பக்கமும் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய ஹவுசஸாக இருக்குது, ரொம்ப ரிச்சாகவும் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டாக பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்கிற கார்டன்ஸ்லாம் என்ன இருக்குன்னா, மேங்கோ அண்ட் லீச்சி ட்ரீஸ் இருக்குது. அந்த ரெண்டு ட்ரீலையும் ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்குது, அதையும் பார்க்குறாங்க. அங்கேருந்து அப்படியே நேராக வந்து எல்லா ஸ்டோர்ஸுக்கும் போகிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் அங்கே வந்து நிறைய ஸ்வீட் வெண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸ்வீட் வெண்டர்ஸ்னால் யாருன்னா, இனிப்புகளை வந்து விற்கிறவங்க, இனிப்பு விற்கிற கடைக்காரர்கள், அவங்கெல்லாம் இருக்கிறத பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஸ்வீட்ஸ் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. கேலினா ஒன்றும் இல்லை, பிரைட் கலராக இருக்குது எல்லா ஸ்வீட்ஸுமே. மோஸ்ட்லி நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸ்வீட்ஸ் வந்து எப்போவுமே பிரைட் கலராக தான் இருக்கும், நம்மளுக்கு பார்க்கும் போதே அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ட் ஆகும். அதே மாதிரி அந்த கலர்ஸ்லேயே அட்ராக்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும். எப்படி ஸ்வீட்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மவுண்டைன் வந்து கோபுரமாட்டம் இருக்குமா, அந்த கோபுரமாட்டம் அந்த ஸ்வீட்ஸ் வந்து குமிஞ்சு கிடக்கு, அந்த டைப்பில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் செக்ஷன் 1ல் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரோஸ் இட்கால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோசரி பார்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 க்ளோசரிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அதோட மீனிங் பார்த்துட்டோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வாங்க ஒன்று ஒன்றா ஆன்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைனலி த டே ஹேட் கம். ஹியர் த டே ரெஃபர் டு. இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? எஸ், கரெக்ட், இட் தான் இதுக்கு ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட், வித் தயர் ட்ரெஷர் த பாய்ஸ் வுட் பை டேஷ் இன் இட்கா. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ். அண்ட் நெக்ஸ்ட், ஹமிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டேஷ். யார் யார் இதில் ஹமிட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மாமூட், மோசின், நுரே அண்ட் சாமி. இவங்க தான் ஹமிட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இஃப் ஒன்லி ஹர் சன் வேர் தேர்.
it would be have a different kind of it what had happened to her son. இங்கே வந்து யாரை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆமினாவோட சன் பற்றி, அதாவது ஹமிட்டோட அப்பா பற்றி. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் வந்து இந்த இட்டு வந்துட்டு அவர் இருந்திருந்தா டிஃப்ரெண்ட் கைண்டாக இருந்திருக்கும் சொல்லி ஆமினா நினச்சாங்க. அவர் எங்கே போயிருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல அவரோட சன்னுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க சன்னு வந்து என்ன ஆனாங்க, இறந்து போயிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, ஹர் சன் ஹேட் டை அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பாருங்க. ஹமிட் வாஸ் லைக் ஒன் வித் விங்ஸ் ஆன் his feet. திஸ் மீன்ஸ் டேஷ். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹமித் வந்துட்டு விங்ஸ் வந்துட்டு அவனோட காலில் கட்டி இருந்துச்சு. விங்ஸ்னால் ரெக்க கட்டி பறக்கிறதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்து ஆப்ஷன் ஏ, ஹீ ரேன் ஃபாஸ்ட். அவன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெக்க கட்டிகள் போல் பறந்து போனான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான். ஓகே வியூவர்ஸ், நம்மளோட செக்ஷன் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு 1 மார்க்ஸோட. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸில் செக்ஷன் 2 பார்க்கலாம். Till then, thank you, bye bye, and keep supporting me. Take care.